வணக்கம் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் மெஹி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, MX பிளேயர் வந்து நம்ம எல்லா பேரோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஆஃப்லைனில் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறந்திருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இனிமேல் நான் சொல்ல போகிற இதை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் அதை ஓடிடியாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா பேரும் ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நீங்கள் போவீங்க. ஸோ அதெல்லாம் ப்ரீமியம் ஆக்சஸ் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஆனால் MX பிளேயர் வந்து அது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் கேலரிக்கே கொண்டு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈஸி ட்ரிக் தான் இதை நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையான்னு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கி ஆலில் போட்டுக்கோங்க. வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நாம் சொன்ன மாதிரியே இந்த MX பிளேயர் எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஆன்லைனில் நீங்கள் நெட் ஆன் பண்ணி வச்சு மணிக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைலில் இருக்க டேட்டாஸ் மட்டும் தான் வரும். உங்கள் மொபைலில் இருக்க ஆஃப்லைன் டேட்டாஸ் மட்டும் தான் வரும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் செக் பண்ணி பார்த்ததில் இதில் போய் சர்ச் பாக்ஸில் நான் ஏதாவது ஒரு மூவி நான் சர்ச் பண்ணுறேன்டா, டெகிடி மூவி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மூவி கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் எந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கடா, ஆல் மூவி வீடியோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. யூடியூபோட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு யூடியூப்பில் இருந்தாலும் இது டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இது மூவியில் வந்து இது அவங்க வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு நான் இது விண்டோவில் வரமாட்டேன்ருச்சு. ஸோ டவுன்லோட் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறோம். ஸோ எல்லா பேரும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒன்று டவுன்லோடு எப்படி பண்ணுறது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு நம்ம அதை எப்படி கேலரிக்கு கொண்டு வரதும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கறதுனால ஸோ இது ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் ஆகியிருக்கு. ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னே எப்படி நம்ம கேலரிக்கு கொண்டு போகிறதுன்னு அதோட செட்டிங்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். தமிழ் ரிலேட்டட்ஸான நிறைய மூவிஸ் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு அதில் வந்துக்கிட்டே இருக்கும். அஃபிஷியலான நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்குது. நம்மளோட குரூப் வாட்ஸ்அப்லேயும் ரன் ஆகிறதுனால ஸோ அது உங்களுக்கு பயன்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் இருக்குது, நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சோஷியல் மீடியா பேஜஸில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி நம்மளை சோஷியல் மீடியாவில் கான்டாக்ட் பண்ணலாம். உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இதை தொடர்ந்து 2-3 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹாட்ஸ்டாரில் எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுண்டு. ஸோ அதை நான் ஐபாரில் கொடுக்குறேன். இல்லாட்டி லாஸ்ட்டு எண்டு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போது நம்ம மூவி இது டவுன்லோட் ஆகிருச்சு. ஸோ MX பிளேயரில் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன், நெட் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ அது ஆக்சுவல் என்னென்ன இருக்குது ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அது டவுன்லோட் லிஸ்ட்டில் இது இருக்குது கண்டிப்பாக. ஸோ இதை பார்த்தோன்னே அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக கேலரிக்குள்ளே போய் ஸோ என்னென்ன பண்ணலான்ட்டு ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே நார்மலாக செட்டிங்ஸ் இருக்குது இந்த ஃபைல், அந்த இதில் போய் ஆண்ட்ராய்டு அப்புறம் அதோட டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வைவின் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுலேயே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே சைடில் வர மாதிரி அதையே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஸோ இந்த இதில் செட்டிங்ஸில் டேட்டாவில் நம்ம சர்ச் பண்ணி தேடி பார்த்து தான் அதை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் நம்ம இது தேடுறோம்டா, ஸோ இது MX பிளேயரோட டேட்டாஸ் இதில் தான் உங்களுக்கு உட்காந்துருக்கும். ஸோ அதனால தான் இந்த இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு அதோட டேட்டா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு இது ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போய்கிட்டோம்னா நம்ம தேவைப்படுற அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ com.mxtech.video playன்ற அந்த இது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் தேடி பார்த்து நான் நிறைய அப்ளிகேஷன் வச்சுருக்கனால ஸோ எனக்கு நிறையா இது ஃபோல்டர்ஸ் ஷோ ஆகுது. ஸோ அப்ளிகேஷனோட டேட்டாஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சமாக வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அதோட இது மட்டும் தான் வரும். ஸோ இதில் நீங்கள் ஃபைல்ஸை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட இது ஷோ இந்த மாதிரி. ஸோ அதில் .nc மீடியா கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட மூவி கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஸோ நீங்கள் வேண்டாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அமைக்கி ஆலில் போட்டுருங்க. நன்றி மக்களே. நீங்கள் இதே ஃபோட்டோவில் வச்சு பார்க்கறதுனால பார்த்துக்கோங்க. இல்லாட்டி வேறு பக்கம் நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.